கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒருபுறம் ஐபிஎல் ஏலமானது விறுவிறுப்பாக செல்ல, மறுபுறம் இந்திய அணியானது தென்னாப்பிரிக்காவுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ரிங்கு சிங் வீசிய முதல் ஓவரிலேயே ஒரு விக்கெட் வீழ்த்தி அசத்தியுள்ளார். முதலில் டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடக்க வீரரான சாய் சுதர்ஷன் அதிரடியாக விளையாடி 62 ரன்கள் எடுத்திருந்தார். அதேபோன்று KL ராகுல் 56 ரன்கள் எடுத்திருந்தார். இந்திய அணிக்காக அதிகபட்ச ரன்னாக இவர்கள் இருவர்கள் தான் எடுத்திருந்தனர். பின்னர் ரிங்கு சிங் களமிறங்கி வந்தவுடனே 2 4கள் ஒரு 6 என விளாசி அசத்தினார். 42.2 ஓவர்களில் 211 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இந்திய அணி. பின்னர் பந்துவீச்சுக்கு களமிறங்கிய இந்திய அணி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு விக்கெட் வீழ்த்தினார். பின்னர் நீண்ட நேரமாக விக்கெட் கிடைக்காமல் இருந்ததால் KL ராகுல் பார்ட் டைம் பவுலர்களை பயன்படுத்தினார். அப்பொழுது ரிங்கு சிங் வீசிய முதல் ஓவரிலேயே 2 ரன் மட்டுமே தந்து ஒரு விக்கெட் வீழ்த்தி அசத்தினார். ஏற்கனவே T20 போட்டியில் சிக்ஸர் அடித்து கமெண்ட்ரி செய்யும் அறையின் கண்ணாடியை உடைத்தார் ரிங்கு சிங். தற்பொழுது பார்ட் டைம் பந்துவீச்சாளராக களமிறங்கி முதல் ஓவரிலேயே விக்கெட் எடுத்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்காவை மிரள வைத்து வருகிறார். அதேபோன்று சஞ்சு சாம்சன் வாய்ப்பை பயன்படுத்துவார் என்று எதிர்பார்த்த நிலையில் 12 ரன்களுக்கு போல்ட் ஆகி வெளியேறினார். இறுதியாக 42.3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. ஆகவே 3வது போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கக்கூடும்.